உங்களோட பில்டிங்க்கு உங்கள் பில்டர் எந்த டைப் ஆஃப் பேஸ்மெண்ட் போட்டுக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் ரிலேசங்கர். இது உங்கள் பில்டரோட கொட்டேஷனில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய 30 முக்கியமான செக்கில் இன்றைக்கி டே 2. உங்கள் பில்டர் என்ன டைப் ஆஃப் பில்டிங் யூஸ் பண்ணுறான்னு மெயினாக அதில் பாருங்கள். ஆக்சுவலி 3 டைப் ஆஃப் பில்டிங்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். 3ஆவது ஸ்ட்ரக்சரை நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை வீடு கட்டுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிவில் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு லோடு பேஸ் வச்சுருப்பாங்க. இதை பழைய காலத்தில் கருங்கல்ல வச்சு பில்ட் பண்ணுவாங்க. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ரேண்டம் ரபிள் மேசன்ட்ரி, இன்னொன்று சிஆர் மேசன்ட்ரி. அரளிக்கல்லை வச்சு கரைச்சுட்டு கட்டுவாங்க. இன்னொன்று சைஸ்களை வச்சு கட்டிட்டு வருவாங்க. செகண்ட் ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் ஸ்டீல்ஸ் அண்டு சிமெண்ட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப்போட ப்ரோஸ் என்னன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கும், ஆனால் 2 ஃப்ளோர் மேலே கட்டுறதுக்கு அட்வைசபிளே இல்லை. இதே செகண்ட் டைப் ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ளோர் வேணால் கட்டலாம். தேர்ட் டைப் என்னென்னா இந்த இப்போ ரீசெண்டாக வந்தது பட்ஜெட் கோவைக்காக ஃபுல்லி ஃப்ரேம்டும் இல்லாமல் லோட் பேரிங் இல்லாமல் இன்டர்மீடியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஃபுட்டிங்லேருந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் பில்லர் அண்ட் பீம்ஸ் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு எபோவ் செங்கல் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட்டிங் டைப்ஸ் இருக்குது. அதை நாளைக்கு பார்க்கலாங்களா? ரேண்டம் ரபிள் மேசன்ட்ரி, இன்னொன்று சிஆர் மேசன்ட்ரி. அரளிக்கல்லை வச்சு பழைய சிமெண்ட்டை வச்சு கரைச்சுட்டு கட்டுவாங்க. இன்னொன்று சைஸ்களை வச்சு கட்டிட்டு வருவாங்க.